ஊரின் ஓரத்தில் நிறுவப்பட்ட ஒரு பெரிய வீடு 10 வருடங்கள் மூடப்பட்டிருந்தது. அதைப் பற்றி பேய், சாபம் போன்ற கதைகள் பரவி மக்கள் அதை தவிர்த்தனர். ஒரு நாள் புதிதாக வந்த ஆசிரியர், இந்த வீடு ஏன் மூடப்பட்டுள்ளது என்று கேட்டார். ஊர் மக்கள் பல பயங்கர கதைகள் சொன்னார்கள். ஆனால் ஆசிரியர் அமைதியாக, இங்கு பேயோ சாபமோ இல்லை, மறைந்திருப்பது ஊரின் வரலாறு என்றார். அவர் கதவை திறந்தபோது உள்ளே பழைய நூல்கள், ஓவியங்கள் மற்றும் ஊரின் மறைந்த நினைவுகள் இருந்தன. அதில் ஊரின் பழமையான வரலாறு, விவசாய குறிப்புகள் மற்றும் வெளியுலகம் தொடர்பான சில கடிதங்கள் உள்ளே காட்சியளித்தன. அவை மறைந்த சமூகத்தின் சாட்சி. ஆசிரியர் அவற்றை சீரமைத்து நூலகமாக்கி குழந்தைகளுக்கு படிக்கச் செய்தார். நேர்மையில் இது ஊருக்கு பல்வேறு கல்வி மற்றும் கூட்டுறவு முயற்சிகளுக்கு ஊக்கமாகி வருகிறது. இப்போது அந்த வீடு அறிவின் இல்லமாகி ஊரின் நினைவகமாக மாறியுள்ளது. இது மக்கள் மனதில் நீண்டகால நினைவாகி இருக்கிறது. படிப்பினை, பயம் கண்களை மூடும், தைரியம் கதவுகளை திறக்கும், வரலாறு பொக்கிஷமாக காத்திருக்கிறது. இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி. உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த கதையை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இப்படியான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்.